நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட நம்மளுடைய தியானத்திற்காய் 2 திமோத்தியின் புஸ்தகத்துல 2 திமோத்தி 2வது அதிகாரம் 20-21 எடுத்தவங்க கொஞ்சம் சத்தமாய் வாசிங்க. ஏன்னா எல்லாருக்கும் பைபிள் இருக்காது. இங்கிலீஷ்ல மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உபயோகமான பாத்திரம், யூஸ்ஃபுல் வெசல். இதுதான் இன்னைக்கு நம்ம தலைப்பாய் நம்ம எடுத்திருக்கிறோம். இதை நான் பிரசங்கம் பண்றதுனால நீங்க நான் ஏதோ அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அதனால பிரசங்கம் பண்றேன். நான் உங்களோட கூட இந்த கிறிஸ்துவின் சாயலாய் மாறுகிற அனுபவத்துல உங்களோட கூட நானும் பிரயாணம் பண்றேன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி பிரயாணம் பண்றீங்களோ அது போல நானும் உங்களோட சேர்ந்து பிரயாணம் பண்றேன். கிறிஸ்துவின் சாயலாய் நானும் நீங்க மாறுகிற அதே நேரத்துல நானும் மாற கர்த்தர் எனக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சோ அந்த ஒரு ஃபவுண்டேஷனோட நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். சரி, ஓகே. சோ பார்க்கும் பொழுது can somebody read this in English? 2 Timothy 2 chapter 2 verses 20-21. But in a great house there are not only vessels of gold and silver, but also of wood and clay, some for honor and some for dishonor. Therefore, if anyone cleanses himself from the lamb, he will be a vessel of honor, sanctified and useful for the master, prepared for every good work. Amen. Hallelujah. Becoming a vessel, becoming a useful vessel for the master. Hallelujah. தேவனுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரம். அப்படியாய் நம்ம மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த உபயோகமுள்ள பாத்திரமாய் நம்ம மாற வேண்டியதுடைய ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். புரியுதுல? We need to have the desire to become a vessel, an instrument in the hands of God, useful for God. தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இந்த மாலை வேளையில கர்த்தர் ஏற்படுத்துவாராக. இந்த இடத்துல இருந்து நீங்க எண்ணத்தை எடுத்துட்டு போனாலும் போறோம். நீங்க ஒரு காரியத்தை உங்க மனசுல இந்த நாளில பதித்துக் கொள்ளணும். என்னன்னா, உபயோகம் உள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு உபயோகம் உள்ள நீங்க கணவருக்கு உபயோகம் உள்ளவராக இருப்பீங்க, உங்க மனைவிக்கு உபயோகம் உள்ளவரா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப உபயோகம் உள்ளவங்களா இருப்பீங்க. அவங்க என்ன கேட்டாலும் செய்வீங்க, எப்படி லிஃப்ட் கேட்டாலும், எங்க போனாலும், எந்த அன்டைம்னாலும் போய் பிக்கப் பண்ணி எல்லாம் உபயோகமா யூஸ்ஃபுல்லா இருப்பீங்க. பட் ஆனா இங்கே வேதம் கூறுகிறது, பவுல் திமோத்திக்கு சொல்றாரு, become useful to the master. தேவனுக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் நீ மாற வேண்டும். அப்படியாய் உன்னை மாற்றிக்கொள் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ தேவன் ஏன் ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாய் நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க முதலாவது காரியமாய் ஃபர்ஸ்ட் பாயிண்டா எசேக்கியேல் புஸ்தகத்துல 22வது அதிகாரம், the book of Ezekiel chapter 22 verse 30. 22வது அதிகாரம் 30வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்புலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, ஆண்டவர் உபயோகமுள்ள ஒரு மனுஷனை தேவன் தேடினார், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. God is searching for a man or a woman, a useful vessel. தேவனுக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? தேடுறான். இந்த மாலை வேளையில கூட ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு, நம்ம மத்தியில உலாவுகிறாரு. அவர் என்ன பார்க்கிறாரு? எனக்கு உபயோகமுள்ள மனிதர்கள் இங்க யார் இருக்கிறாங்க? இங்க கூட்டத்தை பார்க்கல. புரியுதுல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை லட்சக்கணக்கான ஜனங்கள் பின்பற்றினாங்க இல்லையா?
எத்தனையோ பேர் பின்பற்றாங்க. ஆண்டவர் கொஞ்சம் பேரை தான் அவர் எடுத்து பயன்படுத்தினார், உபயோகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தேடுறார்? God is searching for a man or a woman who will become useful for his purpose. Hallelujah. அவருக்கு பிரயோஜனம் உள்ள, உபயோகம் உள்ள ஒரு பாத்திரத்தை, ஒரு கருவியை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். Hallelujah. பேப்பர்ல நம்ம ஆட் பார்க்கிறோம், வேலைக்கு ஜாப் ஓபனிங் இருக்கு, இல்ல வீடு விக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதை பார்த்த உடனே நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அது போலதான் இங்கே ஆண்டவர் தேடுறாரு. நம்ம வேலை தேடுறதுக்கு பதில் ஆண்டவர் யாரை பயன்படுத்தலாம், யாரிடத்துல இடைப்படலாம் அவர் தேடுறாராம் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. அவர் தேடியும் ஒருவனையும் நான் காணேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகத்துல ஒரு நல்ல ஒரு காரியம் அங்கே சம்பவித்த காரியத்தை எழுதி வைத்து சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 11 வசனம் முடிய எடுத்தவங்க வாசிங்க. சாரி 6 11. ஐ அம் சாரி. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6 11 வாசிங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்ததினால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. பாருங்க, இங்க ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் ஒரு மனுஷனை தேடுறாரு. ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு தேடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. ஆனா சாமுவேலுக்கு தேவனுடைய வார்த்தையை அறியாதவனாய் இருந்தபடியினாலே அவனுக்கு தேவன் தான் என்னை கூப்பிடுறாரு, தேவன் தான் என்னை உபயோகப்படுத்தும்படிக்கு அழைக்கிறாரு, தேவன் தான் என்னை நோக்கி இந்த நேரத்துல கூப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு தெளிவு அவனுக்குள்ளே காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனால என்ன ஆகுது? மறுபடியும் போய் அவன் உறங்குகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும் பொழுது God many times is coming to us. ஆண்டவர் தேடி தேடி வந்து உங்களோடு கூட நம்மளோடு கூட இடைப்படுகிறாரு. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, யோவானே யோவானேன்னு சொல்லிக்கிறார், பேதுருவே பேதுருவேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அந்த சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு செவிகள் நம்ம இடத்துல இல்லாத போது என்ன ஆகுது? தேவனுடைய அழைப்பு, தேவன் கூப்பிடுறாரு, வேலைக்குன்னு உங்களை தேடி வந்து கூப்பிடுறாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? we are not able to recognize the voice of God. தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படும். சில வேளைகளில் தேவனுடைய சத்தம் கேட்குதுன்னு அறிந்ததற்கு அப்புறமாகவும் அவன் என்ன பண்றான்? அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை எப்படின்னா நல்ல பாட்டு ஓடுற வரைக்கும், நல்ல மியூசிக் ஓடுற வரைக்கும் அந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த 3 நியூஸ் வந்தோன்னா படக்குன்னு அதை ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? அது போல சில வேளைகளில் we are not able to recognize, we are not able to hear the or listen to the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அப்ப ஏலி ஒரு நல்ல ஒரு அறிவுரையை அவர்கிட்ட சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் எதுக்கு கூப்பிடுறாரு, ஏன் கூப்பிடுறாருங்கிற தெளிவு நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஏன் ஆண்டவர் ஏன் இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்கிறார், ஆண்டவர் ஏன் இந்த வேலையை என்கிட்ட தேடுறாரு, ஏன் என்னைய தேடுறாரு ஆண்டவர்ங்கிற தெளிவு நமக்குள்ள இல்லாம இருக்கலாம். ஆனா இங்க ஏலி ஒரு காரியத்தை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. ஹல்லேலூயா. Speak for your servant is listening. அவ்வளவுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் இருக்கணும், நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு இருக்கணும் அப்படிங்கிற விதமா ஆண்டவர் பாருங்க. God is looking for people who will simply say, here I am. அவ்வளவுதான். தேவனே பேசும், நான் கேட்கிறேன். அந்த தெளிவு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா போதும். ஆண்டவர் என்ன பொறுப்பை வைத்திருக்கிறாரு, என்ன காரியத்தை ஆண்டவர் பேச விரும்புகிறாரு, அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஏலி கொடுக்கிறாரு. நீ உன்ன பேக்ரவுண்ட் எல்லாம் பேசாத,
நான் வந்து எனக்கு படிக்கல, எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன், நான் வந்து எங்க அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. டோன்ட் டாக் அபவுட் ஆல் தோஸ் பேக்ரவுண்ட் திங்ஸ். ஒன்னே ஒண்ணுதான் நீ அவர்கிட்ட ஆண்டவர் இடத்துல சொல்லணும். ஸ்பீக், ஃபார் யுவர் சர்வெண்ட் இஸ் லிசனிங். சொல்லும் ஆண்டவரே, உங்களுடைய அடியே கேட்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். உங்களுடைய செவிகளை, உங்களுடைய இருதயத்தை நம்ம திறக்கும் பொழுது ஆண்டவர் கட 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 கடன்னு பேச ஆரம்பிக்கிறார் சாமியலோட. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவனுக்கு தெளிவில்லை. இது தேவனுடைய வார்த்தை தானா, தேவன் தான் என்னோட பேசுறாரா, தேவன் தான் என்னோட அப்படிங்கிற தெளிவில்லாத சொன்ன ஏலி ஒரு சின்ன ஒரு அறிகுறியை கொடுக்கிறாரு. உன் இருதயத்தை நீ தர. ஹல்லேலூயா. உன் செவிகளை நீ தர. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார் என்று சொல்லி ஏலி அவனுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த நாட்களில் கூட ஒரு மனுஷனை தேடி அவர் போறாரு. பேதுருவையும் அந்திரேயையும் தேடி போறாரு. ஒரு நாள் திடீர்னு அவர்களை தேடி போறாரு. நீங்க என்னை பின்பற்றுங்கன்றாரு. உடனே என்ன பண்ணாங்களா, பேதுரும் அந்திரேயும் வலைகளை பின்னி கொண்டிருந்த வலைகளை தூக்கி எறிந்து விட்டு குதித்து இயேசுவின் பின்னாலே அவர்கள் கடந்து சென்றார்களாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலும் இயேசுவுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது. என்னதான் அவர் வந்து தேவனாய் இருந்தாலும், தேவனுடைய ரூபமாய் இருந்தாலும், சாயல்ல வந்திருந்தாலும் அவருக்கும் என்ன தேவைப்பட்டது? ஆட்கள். அவர் சில பேரை போய் கூப்பிடுறாரு. பேதுரு வந்து, வாங்க நீங்க என்னை பின்பற்றுங்க, நான் உங்களை I'll make you fishers of men. Hallelujah. மீன்களை பிடிக்கிறதை விட்டு ஆட்களை பிடிக்கிறவர்களாய் நான் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். உடனே அவர்கள் அந்த சத்தத்துல எப்படி பிடிப்போம், என்ன பண்ணுவோம், யார போய் பார்ப்போம், எங்க போய் மீட் பண்ணுவோம் அப்படிலாம் உடனே அவங்க எல்லாவற்றையும் வலைகளை விட்டுட்டு உடனே வந்தாங்க. ஸ்பீக், ஃபார் யுவர் சர்வெண்ட் இஸ் லிசனிங். அந்த ஒரு துறந்த இருதயம், அந்த ஒப்பு கொடுக்கிற இருதயம் இருந்தா போதும். ஆண்டவர் எந்த ஒரு வெறுமையான பாத்திரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஒரு மகிமையான பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றலாம். ஹல்லேலூயா. சாமுவேலை மாற்றின தேவன் நம்மளையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை அப்படியே ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நம்ம மாற நாம ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. Or are we just a vessel that receives the blessings? தேவனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிற, தேவனிடத்திலிருந்து சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிற, வேலைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரமா இருக்கிறோமா? இல்ல தேவனுக்காய் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் நம்ம மாற விரும்புகிறோமா? Hallelujah. Do you want to become a vessel like that? Do you want to become a vessel like that? Hallelujah. அப்படியா எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. இரண்டாவது காரியமா, ஏன் தேவன் உபயோகப்படுத்த விரும்புகிறார், ஏன் உபயோகமுள்ள பாத்திரங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 10:2. Luke 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஆளுக்கு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாங்க? The need is plentiful. There is a great need. இன்னைக்கு பெரிய ஒரு தேவை இருக்குது. There is a great need. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி ஆண்டவர், I need laborers, I need people whom I can use என்று சொல்லி ஆண்டவர் இடத்திலே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஆண்டவர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றிட்டே வராங்க. ஆனா அவங்க எல்லாம் பின்பற்றி வந்தாலும் ஆண்டவர் நான் உபயோகப்படுத்துகிற அளவிற்கு ஒரு பாத்திரம் அந்த இடத்துல இல்ல. ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றதுனால அங்க ஆண்டவர் எல்லாரையும் உபயோகப்படுத்த முடியல என்று சொல்லி, அப்போ there is a great need for people who want to be vessels. தேவனுக்கு ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற ஆண்டவர் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யூஸ்ஃபுல் டு தி மாஸ்டர். அப்ப இயேசுவுக்கு யூஸ்ஃபுல்லா அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. லட்சக்கணக்கான பேர் அவரை பின்பற்றினாலும் கொஞ்சம் பேர் தான் அவரால் யூஸ் பண்ண முடிகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 16:25 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தான் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை தேவன் பிரயோஜனப்படுத்த, உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏன் இருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது, தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள அதிக பிரயாசத்தை
படுகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. உண்மைதானே? நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய கம்ஃபர்ட்ஸை பாதுகாக்க, நம்மளுடைய காரியங்களை பாதுகாக்க நம்ம அதிக பிரயாசங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம், அதிக முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரத்தை இந்த மாலை வேளையிலும் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அறுப்பு மிகுதியா இருக்குது, ஆனா வேலை செய்ய, அந்த இருதயம் உள்ள வேலைகளை செய்ய ஜனங்கள் குறைவா இருக்கிறாங்க என்று சொல்லி பாருங்க. Some people are caught up in bondage. ஏதோ ஒன்னை பார்த்து கொண்டு, ஏதோ ஒன்னை பேசிக்கொண்டு, ஏதோ ஒன்னை பழகி கொண்டு, some kind of bondage, they are not able to come out of it. ஹல்லேலூயா. அதனால அவர்களால தேவனுக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்க முடியல என்று சொல்லி பார்க்கிறோம். சிலருக்கு செல்ஃபிஷ்னஸ், நாம மீ மைசெல்ஃப் என்று சொல்லி நம்மளை குறித்து என்னுடையது 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 என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் நம்ம மாற முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. So never say there is no work. எனக்கு வேலை இல்லைன்னு ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் இங்க சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் தான் கொஞ்சம்ன்றாரு. ஹல்லேலூயா. வேலை நிறைய இருக்குது. இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் நூற்றுக்கணக்கான ஜாப் பொசிஷன்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கு. அவ்வளவு ஜாப் ஓபனிங்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா உண்மையாய் மனம் திறந்து நேரத்தை கொடுத்து வேலை செய்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாய் ஆண்டவர் நம்மளை தேடுகிறார். அந்த இருதயம் நமக்குள்ள இருக்குதா? தேவை அதிகமா இருக்குதா? நான் இத்தனை நாள் வேலை இல்லைன்னு நினைச்சேன், ஆண்டவர் சொல்றாரு தேவை அதிகமா இருக்குது, ஆட்கள் தான் இல்லைன்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நான் அந்த வேலைக்கு, அந்த அதிகமான வேலைக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் நான் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி நாம தான் தேவனிடத்துல முன் வர வேண்டியதா இருக்கிறது. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது மூன்றாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது எபேசியர் 4வது அதிகாரத்துல 15-16 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எபிசியன்ஸ் 4:15-16. 15 and 16. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறதா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் நம்ம என்ன எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொருவரும் உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அங்க அந்த குறித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலேயும் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக பாருங்க. நம்ம மெச்சூரிட்டினா என்ன நினைக்கிறோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல, எத்தனை வருஷம் நம்ம வந்து சென்றது இல்ல. ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்ம வளர்ந்திருக்கிறோமா அப்படிங்கறத வச்சுதான் ஆண்டவர் பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்ட ஒவ்வொரு அவயமும் தன் அளவிற்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எப்போ சரீரம் வளருதா, ஒவ்வொரு கணுக்களும் ஒவ்வொரு எலும்புகளும் ஒவ்வொன்றும் தானா இசைந்து ஒன்னாய் வேலை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்திற்கு கூட யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த சர்ச்சில் ஒரு சர்ச்சில் நீங்க கூட போற நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்து, இந்த சர்ச்சில் காலையில போனோம்னா யாரோ ஒருத்தர் எங்களை வரவேற்பாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வாசல்லே நின்று எங்களை வரவேற்பாங்க. சில இடத்துல எங்களை வேலையில கூட அந்த வேலை பார்க்கிங்னு வாங்கல, கார் அங்க விட்டுட்டு போனா போதும் அவங்களே கூட போய் பார்க் பண்ணிடுவாங்க. உள்ள போன உடனே கொஞ்ச நேரத்துல வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீ எல்லாம் கொடுப்பாங்க, குக்கீஸ் எல்லாம் கொடுப்பாங்க எங்களுக்கு அப்படின்னாங்க. எவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்ல எல்லாத்தையும் செய்து நாங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு திருப்பி காரை எடுத்து நிறுத்தி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க அவங்களே கிளீன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு சர்ச் அப்படின்னாங்க. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, அதற்கு பின்பாக இவ்வளவு செய்யணும்னா அதற்கு பின்பாக எத்தனை பேர் உழைப்பை போட்டிருப்பாங்க இல்ல.
நம்ம வந்து அதுல இருக்கிற நன்மைகளை நம்ம பார்க்கிறோம். அதுல இருக்கிற இந்த சர்ச்சில் நல்லா ஆர்கனைஸ் பண்றாங்க, பாட்டெல்லாம் இப்படி பிபிடி எல்லாம் இப்படி போடுறாங்க, மியூசிக் எல்லாம் அடிச்சு தள்ளுறாங்க, எல்லாம் பண்றாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு வந்து சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல போய் நம்ம வந்து எப்படி அந்த சர்ச்சில் நம்ம உபயோகமா இருக்கிறோம் அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் பிரயாசம் காலையில் அப்ப நினைப்பாங்க, காலைல ஒருத்தர் டீ எல்லாம் போட்டு குக்கீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பர்கர் எல்லாம் சாண்ட்விச் எல்லாம் சூடு பண்ணி வைக்கணும்னா அவர் எப்ப எவ்வளவு சீக்கிரம் வரணும் சர்ச்சுக்கு? அப்ப அவங்க வீட்டுல என்ன விதமான தகராறு பிரச்சனைகள்லாம் நடக்கும். அவங்க வீட்டுல கூட நீங்க சாப்பாடு எங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கல, நீங்க அங்க போய் வந்து 6 மணிக்கு சர்ச் சர்வீஸ்க்கு வந்து சாப்பாடை போய் ஆயத்தம் பண்றீங்க, வீட்டுல ஒன்னத்தையும் கிளீன் பண்றதுல அங்க போனா சர்ச்சில் எல்லாத்தையும் கூட்டி போயிருக்கிறீங்க அப்படின்னு அவர் எவ்வளவு திட்டு வாங்கிட்டோ, அந்த லேடி எவ்வளவு திட்டு வாங்கிட்டோம், அந்த சகோதரன் எவ்வளவு திட்டு வாங்கிட்டோ வராங்க. ஆனா நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் இசைந்து செய்கிறனாலதான் அங்க சக்சஸா இருக்குது. அல்லேலூயா, அது உண்மைதானே? ஆனா அதை யாரும் நம்ம சில வேலைகளை கவனிக்கிறது இல்ல. அருமையான சர்ச், நல்ல வெல் செட்டில்டு சர்ச், நம்ம போய் எதுவும் பண்ண தேவையில்லை. அதனால அங்க போனோம்னா சேர்ல உட்கார வைப்பாங்களாம், அப்படியே தூக்கிட்டு போய் நம்மளை கொண்டாரு, அப்படியே அவங்களே தூக்கி கையெல்லாம் தூக்கி கூட ஆராதிக்க வைப்பாங்க போல இருக்கு. அவரை முடிச்சுட்டு அவங்களே கொண்டு போய் கார்ல வேற போய் விட்டுறாங்க. இதை விட உங்களுக்கு என்ன தேவை அந்த சர்ச்சில்? ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. போனோமா, உட்கார்ந்தோமா, எந்திரிச்சோமா, வந்தோமான்னு ஒரு சிக்கல் கிடையாது, ஒரு பெயின் கிடையாது, ஒரு சஃபரிங் கிடையாது, ஒரு சாக்ரிஃபைஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஏதோ பண்ணிட்டு போறாங்க, இதை கேட்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கு. அந்த சர்ச்சை நினைக்கும் போது இவ்வளவு பேர் இவ்வளவு விதமா வந்து காலைல வந்து பண்றாங்களா, அதனாலதான் இவ்வளவு தூரம் சிறப்பா அவங்கள பத்தி சொல்றாங்களே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் நம்ம வந்து அந்த சர்ச்சில் என்ன போய் பண்றோம், எவ்வளவு உபயோகமா அந்த சர்ச்சுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அவங்க தேவனுடைய அன்பினால நெருக்கப்பட்டு ஏவப்பட்டு அவங்க இப்படியான தன்னைத்தானே வருத்தி சாக்ரிஃபைஸ் பண்ணி எத்தனையோ காரியங்களே செய்யறாங்க. இங்கேயும் நீங்க நிறைய காரியங்களை நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லாரும் செய்யணும் என்று சொல்லி இசைந்து செய்யணும். அல்லேலூயா, எல்லாரும் ஒன்னா இசைந்து செய்யணும். அதாவது எப்படின்னா எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சா ஏதோ ஒண்ணுல டவுன் ஆகும், ஏதோ ஒண்ணுல ஃபெயிலியர் ஆகும். எல்லாரும் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ண, 2 பேரா கொஞ்ச நாள் கழிச்சு அவரு யாரையும் அனுப்பிச்சு விடுறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட சீஷர்களை அனுப்பிச்சு விடுறாரு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கூட திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு டயர்ட் ஆயிருது, உட்கார்ந்துடுறாரு. சாப்பாடு வாங்குறதுக்கு யார் போறா? பேதுரும் யோவான் தான் போறாங்க. சாப்பாடு வாங்குற ஊழியம் தான். ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, ஆனா அவங்க போய் சாப்பாடை வாங்கிட்டு வராங்க. ஆண்டவர் வந்து இந்த பந்தி வைக்கணும் என்று சொல்லி, இந்த லாஸ்ட் சப்பர் அதை வைக்கணும் சொல்லி அவர் கேட்கும் பொழுது பேதுரும் யோவான் அனுப்புறாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, கெட் த ரூம் ரெடி. அப்ப என்ன பண்ணணும், ரூமை போய் எடுத்து கிளீன் பண்ணி சேரை இதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆண்டவருடைய ஊழியம் சக்சஸ் ஆகி மாறினதற்கு காரணம் இவர்கள் எல்லாம் இசைந்து ஒருமனப்பட்டு அவர்கள் செய்தபடியினாலே ஆண்டவருடைய ஊழியம் சக்சஸ் ஆகி மாறினது. அல்லேலூயா. அது போலதான் எல்லாமே ஒன்னா இசைந்து வேலை செய்தாதான் சக்சஸ் ஆகும். இயேசுவினுடைய ஊழியமும் அப்படிதான். இயேசுவினுடைய ஊழியம், பழைய ஏற்பாடு ஊழியங்களும் அப்படிதான். ஆசாரியன் போய் பொசுக்குன்னு போய் உள்ள போய் வந்து ரத்தத்தை தெளிக்க முடியாது. பொசுக்குன்னு அங்கேயே செத்து அங்கேயே வெளியே வந்துருவார் அவரு. அப்படி இல்ல, அவருக்கு ஒருத்தர் போய் சட்டையை உடுத்தணும், அவர் சட்டையை ஒருத்தர் துவைக்கணும், அவருக்கு ஒருத்தர் சாப்பாடு எடுத்துட்டு போகணும். பலவிதமான காரியங்களை, ஒழுங்குகளை அவங்க கடைபிடித்து ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. அப்படியாய் தேவன் வந்து அவிதமான ஊழியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலாய் மாத்திரம் எக்ஸசைஸ் இல்ல, பிசிக்கலாவும் எக்ஸசைஸ் செய்தாங்க இல்லையா? பேதுரும் யோவானும் செய்தாங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். வேதத்துல இருந்து பேதுரும் யோவானும் செய்த எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். எல்லா சீஷர்கள் செய்த எக்ஸாம்பிள்ஸை எடுத்து நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் சாதாரணமாய் தங்களுடைய ஊழியங்களை இயேசுவுக்காய் செய்தார்கள். அல்லேலூயா. Some cleaned, some bought food for Jesus, some went and cleaned the room ahead of Jesus. இப்படி பலவிதமான ஊழியங்களை அவர்கள் செய்து எல்லாரும் இசைந்து செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு மெச்சூரிட்டி மாத்திரம் இல்ல, அதுல வந்து நம்ம ஆவிக்குரிய மெச்சூரிட்டினா அதுல பிசிக்கல் எக்ஸசைஸும் காணப்படுது. அப்ப வேதத்தை மாத்திரம் வாசிக்கிறது இல்ல, பிசிக்கலாயும் நம்ம பிரயாசப்பட்டு தேவனுக்காய் நம்ம வேலை செய்கிறோம். அல்லேலூயா. அப்ப எல்லாமே ஒரு வேலை செய்கிற ஒரு அனுபவத்துல இசைந்து வேலை செய்கிற ஒரு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் எல்லாருமே இங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சில நம்ம நினைக்கலாம், some people are gifted,
அவங்க கிஃப்டட் ஆண்டி இல்லை இன்னைக்கு, கிஃப்டட் இன் குக்கிங் அப்படின்னா, கிஃப்டட் இன் குக்கிங் ஆண்டி தான் எப்பவுமே குக்கிங் அப்படி இல்லை இல்லை. ஸோ பார்க்கும் பொழுது அவங்க அன்பினால் நெருக்கப்பட்டு அவங்க செய்கிறாங்க. இங்கே நிறைய பேர் பலவிதமாக அன்பினால் நெருக்கப்பட்டு பலவிதமான காரியங்களை நம்ம சரி, ஆண்டி இல்லாதனால அவங்கள பற்றி சொன்னேன். அவங்க இருக்கும்போது பேசினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவங்க இல்லை. ஸோ அதனால நம்ம தைரியமா அவங்கள பற்றி நம்ம பேசலாம். ஹல்லேலூயா. ஸோ பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, ஏதோ சின்னதா இருந்தாலும் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கணும், எப்படி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எப்படி நான் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், எப்படி சின்னதோ பெருசோ இட் டஸ் நாட் மேட்டர். ஏதோ ஒரு வகையில நீங்க அவங்கள ஊக்குவிக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவியா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு வகையில அவங்கள உற்சாகப்படுத்துறீங்க, அவங்களோட ஏதோ ஒண்ணு நீங்க செய்து அவங்களை நடத்துகிறீங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் செய்த ஊழியங்களை தான் நாமும் இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாய் நான்காவது காரியமாய் பார்க்கும்போது, ஏன் உபயோகமுள்ள பாத்திரமாய் நாம இருக்க வேண்டும், அந்த வாஞ்சை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். Book of Ephesians chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆகையினால் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். கரெக்டா? தெரிந்து கொள்ளும் பொழுது அங்க என்ன போட்டிருக்குது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப என்ன புரிந்து கொள்ள முடிகிறது, ரட்சிப்போட என்ன இணைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிரியைகள். ஹல்லேலூயா. வொர்க்ஸ். தேவன் நம்மளை வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத எப்படி ரெண்டுமே ஒன்னாதான் வருது. ரட்சிப்பு மாத்திரம் தனியா வர்றதில்லை. ரட்சிப்போடு கூட ஆண்டவர் என்னத்தை இணைச்சிருக்கிறாரா, ஆண்டவர் நமக்கு முன்பாகவே இஸ் ஆல்ரெடி prepared some good works for us. நம்ம அதுல நடக்கும்படிக்காய், அந்த கிரியைகளை செய்யும்படிக்காய், அந்த கிரியைகளை நடந்து செல்லும்படிக்காய் ஆண்டவர் எப்படி நம்மளை முன்குறித்த போதே ஆண்டவர் கிரியைகளையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நற்கிரியையும் வைத்திருக்கிறார் இல்லையா? வித்வுட் சால்வேஷன், ஜஸ்ட் சால்வேஷன் மட்டும், ஜஸ்ட் ரட்சிப்பு மட்டும் ஆண்டவர் வைக்கல. ரட்சிப்போடு சேர்த்து என்ன வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நற்கிரியை அதுல நடக்கிறதற்கு ஆண்டவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி. God has prepared some good works that has to be done through you. உங்கள் மூலியமாய் செய்யப்படும்படிக்காய் நற்கிரியைகளை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது இல்ல, ரட்சிப்போட சேர்த்து ஆண்டவர் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கிரியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வாட் ஆர் தோஸ் குட் வொர்க்ஸ்? தேவன் என்ன நற்கிரியை எனக்கு வைத்திருக்கிறாரு, நான் செய்யணும்னு ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளுகிறது மாத்திரம், உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்னை தெரிந்து கொள்ளுகிறது மாத்திரம் இல்லாம எனக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு நற்கிரியையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த நற்கிரியை என்னது, என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைக்கிற நற்கிரியை என்னது? ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆண்டவர் நம்மளை வைத்து என்ன நற்கிரியை செய்ய விரும்புகிறாரு? ஹல்லேலூயா. ரகசியமா இருக்குல்ல, ரகசியமா இருக்குது. என்ன ரகசியம்? ஆண்டவர் ரட்சிப்பிலே ஒரு ரகசியம், நம்மளை ரட்சித்ததே ஒரு ரகசியம். ஆனா அந்த ரட்சிப்போட ரகசியத்தோட இன்னொரு ரகசியம் அடங்கி இருக்குது. என்ன ரகசியம்? ஆண்டவர் நமக்காய் என்னது, நற்கிரியைகளை உலக தோற்றத்திற்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க நாம யாருமே சும்மா இருக்க முடியாது. ஆமென். ரட்சிக்கப்பட்ட யாருமே நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப ரட்சிப்பே ஏதோ பொய்யான மாதிரி ஆயிருது. அப்ப தேவன் பொய் சொல்றாரா? ஒண்ணு தேவன் பொய் சொல்லணும், இல்ல நம்ம பொய் சொல்றோம், இல்ல நம்ம அறியாமையில பொய் சொல்றோமா, ஏதோ ஒண்ணு இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல இன்னும் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொள்ளும் பொழுதே உனக்கு ஒரு நற்கிரியைகளை வைத்து அதுல நீ நடந்து போகணும்னு சொல்லி நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் உனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஒரு ஜாப்ல ஒரு இன்டர்வியூல எடுக்கிறாங்க.
சும்மா வந்து அங்க வேலையே இல்லாம சும்மா ஜாப் இன்டர்வியூ எடுத்து வாப்பா சும்மா வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல, உலகத்துல நம்ம செய்ய மாட்டாங்க. நான் ஆண்டவர் வந்து நம்ம பேமெண்ட்லாம் கொடுக்க, ஆண்டவர் நமக்கு அவருடைய ஜீவனையே விலைக்கரியமா கொடுத்துட்டாரு. பேமெண்ட்டை முதலே கொடுத்துட்டாரு. எல்லாம் அட்வான்ஸ்டா எல்லா பேமெண்ட்டையும் ஆண்டவர் பே பண்ணிட்டாரு நமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு என்னெல்லாம் தேவை கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வேதம் கூறு. சம்பளம் எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு, கிஃப்ட் எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. இப்ப என்ன ஆண்டவர் வைத்திருக்கிற நற்கிரியை என்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப என்னை உற்சாகப்படுத்துவாங்க. டேபிள் டென்னிஸ் கூட்டிட்டு போவாங்க, அதை கூட்டிட்டு போவாங்க. இதை கூட ஒரு மேட்ச் நான் ஜெயிக்க மாட்டேன். ஒரு மேட்ச் நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இது ஒன்றும் பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை, இருந்தாலும் நினைச்சு பார்க்கும்போது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டே உன்னைய நான் வந்து எத்தனை மேட்ச் கூட்டிட்டு போனேன், எல்லா மேட்சும் நீ தோத்து தாண்டா வந்தேன் அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கேரம்ஸ் கூட்டிட்டு போவாங்க, கேரம் போர்ட் கேம், இது அந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ்க்கு, டேபிள் டென்னிஸ், இப்படி பல விதமான கேம்ஸுக்கு மாறி மாறி கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு கேம் நமக்கு வந்து பிடிச்சி போயிருது இல்லையா? ஏதோ ஒரு கேம் நமக்கு பிடிச்சி போயிருது. அப்புறம் ரியலைஸ் பண்றோம், ஓ இதான் நம்ம டேலண்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரியலைஸ் பண்றோம். ஹல்லேலூயா. அது போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தருணங்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். ஆண்டவர் நம்மளை வச்சு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஆண்டவர் என்னெல்லாம் கொடுக்குறாரோ எல்லாத்தையும் நம்ம செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம். யாருக்கு தெரியும் ஆண்டவர் எதுல நம்மள ஸ்கில்டா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி எப்படி தெரியும் நமக்கு? இல்ல, அந்த அளவுக்கு வெளிப்பாடோட ஆண்டவர் அழைக்கும் பொழுதே, அப்படியே வரும் பொழுதே நீ டேபிள் டென்னிஸ் இது சாம்பியனா தான், ஒலிம்பிக் கோல்ட் மெடலிஸ்டா தான் ஆக போற அப்படின்னா வந்து அப்படி எத்தனை பேர் அப்படி கூப்பிட்டுருப்பாருன்னு தெரியல. அல்லது பவுல கூப்பிட்டாரு, பவுல கூப்பிட்டு அவன் படப்புற உபத்திரவத்தை அவனுக்கு சொல்லிருந்தாரு, அப்படி சொல்லி கூப்பிட்டாரு அவனை. பட் ஆனா ஆண்டவர் பார்க்கும் பொழுது அப்ப நம்ம வந்து உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற நாம தான் முன் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அது என்னங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னைய உபயோகப்படுத்தணும்னு நீங்க தீர்மானித்திருக்கிறீங்க முன்னாடியே, அதனாலதான் என்னைய வந்து அழைத்திருக்கிறீங்க, அதனாலதான் என்னை வந்து தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் ஒரு ஊமையை கூட சொல்றாங்கல்ல, அந்த ஒரு லேண்ட்லார்டு அவன் வந்து வேலை ஆட்களை தேடுறானா, அவனோட இதை நிலத்தை பண்படுத்த வேலையாட்களை அவன் தேடுறான். முதல்ல என்ன பண்றான், ஆண்டவரா அது ஒரு ஆண்டவர் வந்து அவர் பிதாவா அப்படி வந்து பார்க்கிறத ஆண்டவர் ஓமையாவே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஏர்லி மார்னிங் அந்த லேண்ட்லார்ட் போறாராம். கொஞ்சம் பேர் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து வேலை வேணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி சிலர் வந்து பாஸ்டர் மாதிரி கொஞ்சம் பேர் அப்பவே காத்துக்கிட்டு இருந்தவங்களா இருந்திருக்காங்க. அவங்களாம் கூட்டிட்டு போயிட்டாரு, போங்க நீங்களாம் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வர சில பேர் கொஞ்சம் லேட்டா வராங்க. ஒரு 6 மணிக்கு முன்னாடி 9 மணிக்கு திரும்பி போய் ஆண்டவர் பாக்குறாரு. கொஞ்சம் பேர் பார்த்தா அப்பதான் எழுந்து வந்திருக்கிறாங்க போல இருக்கு, இல்ல வேற ஏதாவது வேலை முடிச்சுட்டு வந்தாங்களா, டயர்ட்னஸ் என்னன்னு தெரியல, அப்பதான் தெரிஞ்சுதான் தெரியல. அவங்களுக்கு நீங்க நிக்கிறீங்க, சும்மா நிக்கிறீங்களுக்கு யாராவது வேலை கொடுத்தவங்களா இருந்துச்சு, நீனு போ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி. அவர் 12வது மணி நேரம் வராரு ஆண்டவர். 12 வந்து அப்பவும் பாக்குறாரு, அப்பவும் கொஞ்சம் பேர் வந்து வேலை இல்லாம நீங்க நிக்கிறீங்க, வேலை யாருமே எங்களுக்கு கொடுக்கல, நீனு போ வேலைக்கு போன்னு ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார். 3வது மணி வராரு, அப்பவும் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, புதுசா வந்திருக்கிறாங்க, அப்பதான் அவங்களையும் பிடிச்சி தூக்கி உள்ள போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர். கடைசியா கடையை சாத்த போற நேரத்துல 5வது மணி வேலையில அந்த அந்த லேண்ட்லார்ட் வந்து பாக்குறாங்க. அப்பவும் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு வேலை இங்க போனா ஏதோ வேலை கிடைக்கும், இல்ல இந்த ஆள் நல்ல ஆளுன்னு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கும். வந்து நிக்கிறாங்க, அவங்களையும் பிடிச்சி உள்ள போடு அப்படின்னு சொல்லி எல்லாரும். அப்ப என்ன புரிந்து கொள்ள முடியுது, God has work for everyone. There is plenty of work. There is plenty of work. தேவன் நிறைய வேலைகளை வச்சிருக்கிறார் போல இருக்கு. ஆட்கள் வர 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 பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது 6வது மணி விடிய காலையில கொஞ்சம் பேரை தெரிஞ்செடுத்திருக்கலாம். அவங்க உடைச்சு ரொம்ப நேரம் உடைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 9வது மணி, 12வது மணி, 3வது மணி, 5வது மணி, கடைசியா வந்தவங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, பிடிச்சு உள்ள தூக்கி போடுறாரு. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு 6வது மணியில ஸ்டார்ட் பண்ணாம இருக்கலாம், 9வது மணியில கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், 12ல கூட மிஸ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் 3வது 5வது மணி நேரத்துல பொசுக்குன்னு உள்ள பூந்து நம்ம களத்துல குதிச்சிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் நம்ம மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் நம்மளை பிரயோஜனம் உபயோகப்படுத்த விரும்புகிறார்? Why is God wanting to use you? Why is God wanting to use you? என்ன இயேசு கிறிஸ்து என்ன ஒரு மார்க்கத்தை உருவாக்கி
நம்ம பார்க்கணும்ல, ஒரு தலைவர் வந்து பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா அவருக்குன்னு ஒரு கோயிலை கட்டி, அவருக்குன்னு ஒரு மாளிகையை கட்டி, அதுல வந்து அவரை தனியா வந்து கவனிக்கணும். அப்படி ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணும்படிக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரா? இல்ல. ஹல்லேலூயா. அவர் என்ன ஒரு கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தை உருவாக்கும்படிக்காய் வந்தாரா? இல்ல. கிறிஸ்தவம் என்கிறது நம்ம அந்த வெளியில இருந்து அவரை பார்த்தவங்க அவருக்கு கொடுத்த பேர், அவ்வளவுதான். நம்ம வந்து we are just followers of Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்தாங்க. those who follow the way of Christ என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைத்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இல்ல ஒரு தனி தேசத்தை வாங்கும்படிக்காக, இல்ல ஒரு தனி நாட்டை வாங்கும்படிக்காக வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரா? இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தாரு? யோவான் 1:29 இப்படியாக சொல்லப்படுகிறது. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் வந்தாராம். உலகத்தின் பாவங்களை சுமக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He cannot offer something. தேவனுக்கு we cannot offer something, we cannot offer someone, we cannot offer some animal. நம்மளே நம்ம கூட ஒப்பு கொடுக்க முடியாது, ஏன்னா நம்மளாம் தீட்டுப்பட்டவங்க என்று சொல்லி வேதம் கூறுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம பாவம் செய்து தேவனுடைய மகிமையை நம்ம இழந்துட்டோம். இதற்கு அப்புறமா போய் நம்ம தேவனுக்கு எதையும் செலுத்த முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:12 வசனம் இப்படியாக கூறுகிறது. எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12. வசனத்தை கேட்டவர்களில் அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு நாமத்தையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குன்னு கொடுக்கலையாம். ஹல்லேலூயா. There is no other name that God has given that people should be saved. ஒரே ஒரு நாமத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. If I am the only one present, if I am the only one qualified, if I am the only one knowledgeable, எனக்கு மாத்திரம் தான் தெரியும் இயேசுவை, எனக்கு மாத்திரம் தான் இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார். ஆனா இவர் தான் உலகத்தின் ரட்சகர், இவர் இல்லைன்னா ஜனங்கள் அழிந்து போயிருவார்கள், ஜனங்கள் நரகத்திற்கு போயிருவார்கள் என்கிற ஒரு பயம் எனக்குள்ளே காணப்படும். எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் எனக்கு மட்டும் வைத்துக் கொண்டேன், அது என்னது? செல்ஃபிஷ்னஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வீடு எரியும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களை நம்ம காப்பாற்ற ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்கிறோம். We are not brave enough to go into the burning house and save them. பட் ஆனா ஏதோ ஒண்ணு பண்றோம், 911 கால் பண்றோம், இல்ல யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லி வீட்டை உடைச்சு ஏதாவது இடிச்சு ஏதாவது ஒண்ணு somehow we try to help them. அது போலதான் நம்ம கிட்ட ஆண்டவர் சில கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்மளை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம டிஜிஎஸ் தினகரனை போல நம்ம வந்து அந்த ஐயாவை போல நம்மளால வந்து கிளியரா காஸ்பலை வந்து தெரியப்படுத்த முடியாம இருக்கலாம், ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி தெரியப்படுத்த முடியாம இருக்கலாம். அவர்களை போல நம்ம வேதத்தை பிரசங்கிக்கிற கிருபை உள்ளவர்களாய் இல்லாம இருக்கலாம். ஆனா God has given us some grace. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதேனும் ஒரு வழியில ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பில்லி கிரேம் க்ரூசேடோ டிஜிஎஸ் தினகரன் க்ரூசேடோ அவர் மேல ஏறி பேசினாலும் அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது, அந்த மீட்டிங்காக ஜெபிக்கிறது, அந்த மீட்டிங்க்கு வந்து தேவையான காரியங்களை செய்கிறது, அதற்கு அப்புறமா சில காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறது, இது எல்லாவற்றையும் இணைந்து செய்யும் பொழுது அந்த குரூசைட் வந்து ஜெயமாய் மாறுகிறது. அது வெற்றி சிறக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே அது அவர் மட்டும் வந்து பேசிட்டு அவர் மட்டும் போயிட்டாருன்னா ஒண்ணுமே கிடையாது. இல்ல அங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க, வந்திருக்கவே மாட்டாங்க, ஏன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சில பேர் அதை இப்படி செய்யறாங்க, சில பேர் அப்படி முயற்சி. பல விதமான முயற்சிகள் ஒரு விதமான ஒரு ஒரு ரட்சிப்பை ஒரு மனுஷனுக்குள்ளே
கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளால முயன்ற சின்ன சின்ன காரியங்களை நம்ம செய்றோம். இதன் மூலமாய் ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டத்தோடு கூட ஜனங்களை இணைக்கிறார், மெதுவா இணைக்கிறார். ஸ்லோவா அவர்கள் அதை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வாசலை நம்ம திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னைக்கு இருந்தாலும் ஆண்டவர் அவரை ரட்சிப்பாரு, என்னைக்கு இருந்தாலும் அவர்களை நரகத்தில் இருந்து ஆண்டவர் விடுவிப்பாரு. அதனாலதான் ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தோடு கூட அவர்களை இணைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே கடைசி காரியமாய் சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயுல அதே அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல 21வது வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:21. ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாய் மாறணும்னா 2 காரியம் காணப்படுகிறது. முதல் காரியம் வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் போதும். பாருங்க, அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் என்ன ஆவானா? பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ள உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ நான் யூஸ்ஃபுல்லாய் மாறணும்னா அந்த டிசைர் இருந்தா மட்டும் போதாது, அந்த தேவை இருக்குங்கிறத அறிந்தால் மட்டும் போதாது. வேதம் கூறுகிறது நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் சுத்திகரிக்கப்பட்டால் நான் எஜமானனுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நான் மாற முடியும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 21 வசனங்கள். 2 Corinthians 5:17-21. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பாருங்க. ஒரு நிமிஷம், சாரி சிஸ்டர், ஒரே நிமிஷம். என்ன போட்டிருக்கு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. முதல்ல நாம கழுவப்படாம நாம ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்கே இயேசு யாருன்னு தெரியலனா, எனக்கே ஞானஸ்தான ரட்சிப்பின் அனுபவம் இல்ல, எனக்கே பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்ல, எனக்குள்ளே மனம் திரும்புதல் இல்ல, எனக்குள்ளே ஞானஸ்தானம் இல்ல, எனக்குள்ளே அபிஷேகம் இல்ல, அப்ப நாம யாரை போய் ஒப்புரவாக்க முடியும்? யாரையும் நான் ஒப்புரவாக்க முடியாது. ஹல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி அதுக்கப்புறம் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. தொடர்ந்து வாசிங்க 19வது வசனத்திலிருந்து. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். நம்ம முதல்ல ஒப்புரவாகிட்டு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை நாம புரிந்து கொள்ளுகிறோம். வாசிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன கூறுகிறது? நாம ஏன் இந்த ஊழியத்தை செய்றோமா? நாம ஏன் இந்த ஊழியத்தை செய்யறோம்? நாம ஏன் மற்றொரு இடத்துல போய் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு உங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு, இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, உங்களுடைய பாவத்திற்காக இயேசு மரித்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம ஏன் சொல்றோமா? நாம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறதுனால, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அந்த செய்தியை நாம பெற்றிருக்கிறதுனால நாம மற்றொரு இடத்துல போய் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம செய்றோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் இருந்து நாம we preach Christ not because we are better. நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களாய் மாறிட்டோம் அதனால போய் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. நம்ம திடீர்னு ரொம்ப நல்லவங்களா மாறிட்டோம் அதனால கிறிஸ்துவ போய்
நாம பிரசங்கிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நான் பாவியாய் வாழ்ந்தேன், என்னை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்தாரு, என் பாவங்களை மன்னித்தாரு, உங்களுடைய பாவங்களையும் இயேசு மன்னிப்பாரு. நீங்க அங்கேயும் இங்கேயும் போக தேவையில்லை. இயேசு உங்களுக்காக சிலுவையில மரித்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறார், மாம்சத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவீங்க, மனம் திரும்புதல் பெற்றுக்கொள்ளுவீங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்று, ரட்சிப்பை நீங்க பெற்று. இதுதான் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? Because we have been accepted by Jesus Christ. Hallelujah. நம்மளையே தேவன் ஏற்றுக்கொண்டார். பவுல் சொல்றார், பாவிகளிலே பிரதான பாவி நான் சொல்லி அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. என்னையவே இயேசு ஏற்றுக்கொள்வார்னா உங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல சுவிசேஷத்தை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கணும். அவர் போய் யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி தேவன் கேட்கிறாரு. இதோ அடியேன் என்று சொல்லி. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? உடனே ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரா? எப்ப கேட்டாரு? எப்ப அந்த அழைப்பு வந்தது? எப்ப அந்த சத்தம் கேட்டது? ஐயோ நான் ஒரு பாவி என்று சொல்லி அவர் தன்னை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடும் பொழுது அங்க இருந்து ஒரு அக்கினி கோல் அது அவருடைய நாவை தொட்டு அவரை சுத்திகரித்துட்டு அப்புறமா தான் அவருக்கு அழைப்பு கேட்குது. யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு அந்த சத்தம் அப்பதான் அவருக்கு கேட்குது. இவ்வளவு நேரம் கேட்கல, ஏன்னா சுத்திகரிக்கப்படல. சுத்திகரிக்கப்பட்ட உடனே அழைப்பு வருது. நான் போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் குதித்து எழும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சுத்திகரிக்கப்படாம ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்த முடியாது என்று சொல்லி நம்ம வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்க முடியும் அப்படியாக, இல்லையா? அவரும் பல ஒரு கொலைகாரனாய், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிற ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், சித்திரவதைப்படுத்துகிற ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? இயேசுவை தன்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறாரு. அவருடைய கண்களில் இருந்த அந்த இருள் நீங்கினது. அவருக்குள்ள என்ன ஏற்பட்டுச்சாம்? அந்த வசனத்தை கூட கடைசி வசனமாய் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 18வது வசனமும் 19வது வசனத்தை மாட்டம் வாசிங்க. 18, 19 and 20. Acts of the Apostles chapter 9 verses 18, 19 and 20. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. அவன் அண்ணாந்து பார்த்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலே சிறுநுண்ணே சில நாள் இருந்தான். தமஸ்குவில் என்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களை பிரசங்கித்தான். ஆமென். ஹல்லேலூயா. 3 கட்டத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவனுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொள்ளான், மனம் திரும்புறான். நான் பாவி, ஒத்துக்கொள்ளுகிறான். நான் பாவி, நான் மனம் திரும்புறேன், இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஞானஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய அழைப்பை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில முதலாம் படி பரிசுத்தமாக்குதல், இல்ல இரண்டாவது படி பரிசுத்தமாக்குதல் இருக்குது. முதல் படி ஃபர்ஸ்ட் கிளீன். ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்தணும், ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்கணும். ஏசாயா போல எனக்கு ஆண்டவர் சத்தம் கேட்கணும். அப்போ நான் சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்ட உடனே ஆண்டவருடைய சத்தம் நம்மளுடைய செவிகளிலே கேட்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விஷயம் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து நிக்கலாம். ஒரு 1 minute. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. We praise you, praise you, praise you. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? Hallelujah. 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 ஆண்டவர் நமக்கு என்ன எதிர்பார்க்காம ஆண்டவர் ஏதோ வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. Hallelujah. ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. Hallelujah. ஆண்டவருடைய பார்வையில் வேதம் கூறுகிறது எஜமானனுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய், அவ்வளவுதான். We have to be useful to the master. Hallelujah. ஹalleluya. எல்லா கண்களை மூடலாமா? ஒரு விசை. ஹalleluya. டிஸ்ட்ராக்ட் ஆகாம, எங்கேயும் திரும்பாம ஒரு விசை கண்களை மூடி தேவனிடத்திலே நம்ம கேட்கலாம். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, பவுலை நீங்க கூப்பிடும்போது ஒரு ஆண்டவரே ஒரு நற்கிரியை அவனை கொண்டு செய்யும்படிக்காய் வைத்திருந்தீங்க. மோசேயை கூப்பிடும் பொழுது அவனுக்கு ஒரு நற்கிரியைகளை செய்யும்படிக்காய் வைத்திருந்தீங்க. ஆண்டவரே, இப்படி நீங்க அழைத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்கிரியை செய்யும்படிக்காய் நீங்க வைத்திருந்தீங்கப்பா. ஹalleluya.
இந்த ஆண்டவரே நீ ரட்சித்தீங்க, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கர்த்தாவே இந்த ரட்சிப்போடு இணைக்கப்பட்ட அந்த நற்கிரியை என்ன ஆண்டவரே, அந்த நற்கிரியை என்ன ஆண்டவரே, நான் நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆயத்தம் பண்ணின அந்த நற்கிரியை என்னது ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. தேவனிடத்துல கேட்கலாமா? ஹalleluya 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 ஹalleluya. நாம செய்கிறதை இன்னும் வல்லமையாய் செய்ய, இன்னும் பிரயோஜனமாய் செய்ய ஹalleluya கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. புதிய பலத்தை கொடுப்பாராக, புதிய சத்துவத்தை கொடுப்பாராக, புதிய ஞானத்தை கொடுப்பாராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா செல்ஃபிஷ்னஸையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. ஹalleluya 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 ஹalleluya. Thank you Father, thank you Lord. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, இந்த டைமிங் எல்லாம் இந்த சர்வீஸ்ல மாத்துறீங்களா ஆண்டவரே? கர்த்தாவே புதிய வாசலை திறக்கறீங்களப்பா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. அதிலே நான் பிரயோஜனமா இருக்க, அதிலே நான் உபயோகமா இருக்க எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, அறிவை தாங்கப்பா ஆண்டவரே, அதற்கான பலத்தை தாங்க ஆண்டவரே. கேட்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் கிறிஸ்துவுக்காய் ஹalleluya, கிறிஸ்துவுக்காய் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. one day ஹalleluya, one day வேற எந்த ஒரு பிளான்ஸும் இல்லாம ஹalleluya முழுமையாய் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கிறிஸ்துவுக்காய் ஒப்பு கொடுக்க. ஹalleluya 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 ஹalleluya. நம்ம வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இல்ல, ஹalleluya இன்னும் அநேகரை ரட்சிக்கும்படிக்காய் கர்த்தர் வழிகளை திறப்பாராக. ஹalleluya. இன்னும் அநேகர் இடத்துல நம்மளால இயன்ற சுவிசேஷத்தை சொல்ல ஹalleluya, அநேகரை இந்த ரட்சிப்புக்குள்ள இணைக்க ஹalleluya எப்படியாயினும் வழிகளை திறவும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே. ஹalleluya. பேதுரும் யோவானும் ஆண்டவரே எப்படியான ஊழியங்களை செய்தாங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்திரேயா ஆண்டவரே பேதுருவை அழைத்து கொண்டு வந்தானே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. We praise you Lord, we give you glory 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 Father அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. I want to become a useful vessel oh Lord அப்பா ஆண்டவரே, in the hands of the almighty God. Hallelujah. இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு I am very useful to my children oh Lord. I am very useful to my parents Lord. Hallelujah. I am very useful to my brothers and sisters and all my friends Lord. But I want to become useful for you Lord Jesus. Hallelujah. Hallelujah. I want to become useful for you Lord. Hallelujah. I want to be an instrument, a vessel in the hands of the almighty God. Hallelujah. Hallelujah. அப்படியான ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் hallelujah ஒரு விஷயம் hallelujah உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் கேட்கலாமா? hallelujah. If you really want to be useful to the almighty God, hallelujah hallelujah, lift up your arms, hallelujah, lift up your hands, hallelujah, and ask the almighty God, hallelujah, I want to be useful for you Lord. Hallelujah. I don't know how Lord, எப்படி உமக்கு உபயோகமா இருப்பேன் எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா இந்த மாலை வேளையில அப்பா சாமுவேலை போல இருதயத்தை நான் திறக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க hallelujah hallelujah. பேசும் அடியேன் கேட்கிறேன். hallelujah. பேசும் அடியேன் கேட்கிறேன். hallelujah. மரியாளுக்கு எப்படி ஆகும் என்று தெரியல, ஆனால் அவர் சொல்லுகிறார் hallelujah இதோ ஒரு அடியேன் என்று சொல்லுகிறார். hallelujah hallelujah. அர்ப்பணிப்பை ஆண்டவர் தேடுகிறார். hallelujah. அர்ப்பணிப்பை ஆண்டவர். God is looking for people who will give up their time. hallelujah. Who will give up their strength. hallelujah. Who will use their skills for God. hallelujah hallelujah. The harvest is plenty, the word of God tells us. hallelujah. The time is also plenty. hallelujah hallelujah. எந்த நேரத்துல நம்ம வேலையை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். hallelujah. அது 6வது மணி நேரமாய் இருக்கலாம், 9ஆய் இருக்கலாம், 12ஆய் இருக்கலாம், 3ஆய் இருக்கலாம், 5ஆய் இருக்கலாம், கடைகளை சாத்துகிற நேரமாய் இருக்கலாம். hallelujah. But God can provide you the work. hallelujah hallelujah hallelujah. There should be no one without work in the kingdom of God. hallelujah. ஏதாச்சும் ஒண்ணு ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். hallelujah 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 hallelujah. One day
in the week, hallelujah, we'll surrender to the Almighty God, hallelujah. We'll plan for that one day, hallelujah. அந்த ஒரு நாளுக்காய் நம்ம திட்டமிடுவோம், அன்னைக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு விஷயம் நம்ம இருதயத்துல திட்டமிடுவோம், hallelujah, hallelujah. How can I organize that one day, Lord, hallelujah. அந்த ஒரு நாள் நான் எப்படி கிரியேட் செய்ய முடியும், என்ன பிரயாசத்தை பட முடியும், நான் எவ்வளவு சீக்கிரமாய் கிளம்ப முடியும், hallelujah, hallelujah. யாரை நான் அழைத்து வர முடியும், hallelujah. இப்படியான திங்கிங் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல ஓடிக்கொண்டே இருப்பதாக, hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. தேவன் நம்மளை பிரயோஜனப்படுத்தணும்னு நினைக்கிறோமா? முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சுத்திகரிப்பு. Hallelujah. முதலாம் கட்ட சுத்திகரிப்பு. Hallelujah. பாவத்தோடு கூட தேவனுக்கு உபயோகமா இருக்க முடியாது. Hallelujah. If our eyes are seeing wicked things, hallelujah, hallelujah, hallelujah. If you are talking wicked things, hallelujah. If you are thinking wicked things, hallelujah, hallelujah. You cannot be useful to the Almighty God. Hallelujah. How many of you want to be useful for the Almighty God? Hallelujah, hallelujah, hallelujah. One thing you have to do. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. We need to cleanse ourselves. Hallelujah. நம்மளை கழுவி சுத்திகரிக்கும்படியாய், நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்மளுடைய ஞானத்தினால் அல்ல. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும். Hallelujah. There is no other remedy for our cleansing. Hallelujah. There is no water that can cleanse us. There is no animal that can cleanse us. There is not even us who can cleanse ourselves. Hallelujah. Only the blood of Jesus. Hallelujah. பாவத்திலிருந்து இந்த மாலை வேளையில நம்ம விடுபட்ட வாஞ்சையா இருப்போம். If you want to come out of the sin that is in your life, hallelujah, you can ask the Lord Jesus Christ. Hallelujah. You can ask the Lord Jesus Christ to come into your heart. Hallelujah. You can tell him, Lord, take control of my life, ஆண்டவரே. என் இருதயத்தை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இந்த சரீரத்தை ஆட்கொள்ளும், இந்த கண்களை ஆட்கொள்ளும், இந்த செவிகளை ஆட்கொள்ளும், இந்த நாவுகளை. Take control of my possession, O Lord. Possess my body, Lord Jesus. Hallelujah. Take complete control of my heart, Lord. Hallelujah. I want to serve you, Lord, upon the word. I want to give my life to you, Lord Jesus. Hallelujah. If you came seeking me, ஆண்டவரே, என்னை தேடி நீ வந்தது உண்மையானால் ஆண்டவரே, if you came seeking me, Lord, you gave up everything for me, Lord. எனக்கா எல்லாவற்றையும் நீ விட்டு வந்தது உண்மையானால் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில எனக்காய் ஜீவனை கொடுத்தது, இரத்தத்தை சிந்தினது ஆண்டவரே, மாம்சத்தை கொடுத்தது உண்மையானால் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Father, I want to surrender myself because you have died on the cross for me, Lord. Hallelujah. You have taken away all my sins, O Lord, upon the word. For that I want to give my life to you, Lord Jesus. Hallelujah, hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. வேற நாமங்கள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Hallelujah. There is none like him, the word of God tells us. Hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில கர்த்தாவே அப்பா, அந்த வார்த்தைகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் சொல்லாட் அப்பா, அந்த வாஞ்சையை எங்கள் இருதயத்துல இந்த மாலை வேளையில நீ உருவாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம், எடுத்த தீர்மானங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுத்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.